ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2232வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை பகுதி பகுதியாக அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 17வது பகுதி. கட்டுவச்சி பரகால நாயகியின் தாயாரிடமும் உறவினரிடமும் பேராயிரம் உடையவன், 1000 பேர் உடையவன்தான் இவளுக்கு இந்த நிலை தந்தான், இவளுக்கு துன்பத்தை தந்திருக்கிறான் என்று கூறியவுடன் தன் பரகால நாயகின் தாய் நிம்மதியடைந்தாள். எம்பெருமான் தானே இவளுக்கு துன்பத்தை தந்திருக்கிறான், வேற்று கீழான தெய்வங்கள் எதுவும் இவளை தீண்டவில்லையே என்று நிம்மதியடைந்தாள். நிம்மதியடைந்து பேசாதிருந்தாள். இப்பொழுது தலைவியின் நிலை என்ன என்பதை பற்றி சொல்ல வருகிறாள். தலைவியே சொல்லுகிறாள். நான் அவனை காரார் திருமேனி கண்டதுவே காரணமா, பேரா பிதற்றா திரிதர்வன் பின்னையும் ஈரா புகுதலும் இவ்வுடலை தன்வாடை சோராமறுக்கும் வகையறியேன் சூழ்குழலார் ஆரானுமேசுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாளாயிருந்தொழிந்தேன். நான் அவனை காரார் திருமேனி கண்டதுவே காரணமா, பேரா பிதற்றா திரிதருவன் பின்னையும் ஈரா புகுதலும் இவ்வுடலை தன் வாடை சோராமறுக்கும் வகையறியேன் சூழ்குழலார் ஆரானும் ஏசுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாளாயிருந்தொழிந்தேன். நான் அவனை, எம்பெருமானை, காரார் திருமேனி கண்டதுவே காரணமா, பேரா பிதற்றா திரிதருவன் பின்னையும் ஈரா புகுதலும் இவ்வுடலை தன் வாடை சோரா மறுக்கும் வகையறியேன் சூழ்குழலார் ஆரானும் ஏசுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாழாதிருந்தொழிந்தேன் என்ற இத பாசுர பகுதி. இதனுடைய பதவுரை பார்க்கலாம். நான் எம்பெருமானையே ஆறும் பேருமாக கொண்ட நானோ, உபாயமாகவும் உபேயமாகவும் எம்பெருமானையே கொண்ட நானோ எனில் அவனை, எனக்கு பற்றுக்கோடாயுள்ள எம்பெருமானை காரார் திருமேனி கண்டதுவே காரணமா, கரிய திருமேனியை வழிபட்ட செயலையே காரணமாக கொண்டு பேரா ஆணாகிய நிலை மாறி பெண் நிலை அடைந்து பிதற்றா பின்னையும் திரிதருவன் அவன் வடிவு செயல் பண்புகளை பற்றி பிதற்றிக்கொண்டு அதற்கு பின்னரும் உலவிக் கொண்டிருக்கிறேன். தன் வாடை குளிர்ந்த வாடைக்காற்று இவ்வுடலை ஈரா புகுதலும் என்னுடைய இந்த உடம்பினை பிளந்து கொண்டு உள்ளே புகுந்த அளவிலும் சோரா மறுக்கும் எனக்கு களைப்பை உண்டாக்கி என்னை வருத்துகின்றது. வகையறியேன், நான் துன்பப்படுத்தப்படுகின்ற உரிமைகளை எல்லாம் விவரித்து சொல்லும் செய்தியை அறிகின்றேன். நம் சூழ்குழலார் ஆரானும் நிறைந்த கூந்தலை உடைய மகளிருள் எவராவது ஏசுவர் என்னும் அதன் பழியை அலர்தூற்றுவர் என்று ஏற்படக்கூடிய அதனால் வரக்கூடிய பழியை வாராமல் காப்பதற்கு, என் மீது வாராமல் தடுத்து கொள்வதற்காக வாளாயிருந்தொழிந்தேன். இதுவரையில் எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருந்து காலம் கழித்தேன். இந்த பகுதியின் பாசுர பகுதியின் திரண்ட பொருள்: நான் அந்த பெருமானுடைய கருத்த திருமேனியை கண்டதுவே காரணமாக நான் உருமாறி பிதற்றி திரிகிறேன் என்பதே என்னுடைய நிலை. குளிர்ந்த வாடைக்காற்று என் உடலுக்குள் புகுந்து என்னை மோகித்து துன்புறுத்துகிறது. இதை எவ்விதம் என்று நான் உணரமாட்டேன். அடர்ந்த மயிர்முடியுடைய பெண்கள் யாராவது பழிதூற்றுவர் என்பதால் வரும் பழிச்சொல்லை போக்குவதற்காகவே ஒன்றும் செய்யாமல் இருந்தேன் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியான விவரணம். நான் பந்தடித்த செயலை காண வரும் அவனை கையும் மடலுமாக காணலாம் என்று திட்டமிட்டு புறப்பட்டவளான நான், அல்லது அவன் ஆடிய குடக்கூத்திலே தோற்று மடலெடுக்க முற்பட்டுள்ள நான், அவனை தன் வடிவழகினை எனக்கு காட்டி
என்னை அவனைத் தவிர வேறு ஒருவருக்கும் உரியேன் அல்லாதேன் ஆக்கிய எம்பெருமானை காரார் திருமேனி கண்டதுவே காரணமா? காண்பவர் களைப்பினை போக்கும் அவனுடைய திருமேனியை கண்டதையே காரணமாக கொண்டு முனிவர்களைப் போல எம்பெருமானுடைய தனித்தன்மையிலும் சொரூபத்திலும் பண்புகளிலும் சொரூப குண அனுபவத்திலே ஈடுபட்டவள் தாய். ஆழ்வார்களைப் போலே எம்பெருமானுடைய திருமேனியின் அழகிலும் அத்திருமேனியின் பண்புகளிலும் ஈடுபட்டவள் இந்த தலைவி பரகால நாயகி. எம்பெருமானுடைய தனித்தன்மை பண்புகள் ஆகியவை பற்றிய அறிவிலே ஈடுபட்டவர்கள் எம்பெருமானை பிரிந்தாலும் அவனுடைய பண்புகள் பற்றிய அறிவினாலேயே பொறுத்திருக்கலாம். ஆனால் எம்பெருமானுடைய வடிவழகில் ஈடுபட்டவர்கள் அவனுடைய பிரிவை பொறுத்து கொள்ள இயலாதல்லவோ? எம்பெருமானுடைய பண்புகளிலே ஈடுபட்டிருந்த தாய் பொறுத்து கொண்டிருந்தாள். அவன் வடிவழகிலே ஈடுபட்ட மகள் அவனை பெற்றால் அல்லது பொறுத்திருக்க இயலாதவளானாள். பேரா உருப்பெயர்ந்தேன், திருமங்கையாழ்வாராகிற ஆண் தன்மை மாறி பெண் தன்மை எய்தினேன். பிதற்றா பெண்நிலையை அடைந்த போதும் பெண்ணுக்குரிய அமைதியான நிலை நீங்கும்படியாக வாய்விட்டு புலம்பி பெண்ணிலையும் இழந்தேன். திரிதருவன் பின்னையும் பெண்ணுக்குரிய அடக்கம் நீங்க பெற்றால் உயிரை விடுவதே சாலச் சிறந்தது, உயிரை விடுவதே உலக வழக்கம். அப்படி செய்யாமல் நரகத்துயரை அனுபவிக்க எடுக்கப்படும் யாதனா சரீரம் போல அழிக்க முடியாத உடலோடு துன்புற்றவளாய் மீண்டும் திரிந்தேன். திரிதருவன் பின்னையும் ஈரா புகுதலும் வாடைக்காற்று என்னுள் புகுந்து என்னை பிளக்கவில்லை, என்னை பிளந்து கொண்டே அது என் உடலில் புகுகிறது. இவ்வுடலை முன்பே தொட்டவர் மேல் பழி என்று சொல்லும்படியாக எம்பெருமானை பிரிந்த துன்பத்தால் மெலிந்திருக்கும் இந்த உடம்பினை அல்லது அவனை பிரிந்த பின்னரும் அழியாதிருக்கும் இந்த உடம்பினை தன் வாடை வடக்கு மலையில் இருந்து வீசும் குளிர்ந்த வடகாற்று நஞ்சு பூசப்பட்ட படைக்கலன்கள் போல குளிர்ச்சியை உடைய வாடைக்காற்று சோராமறுக்கும் சோர்வையும் உண்டாக்குகிறது, சற்று தெளிந்த போது வருத்துதலையும் செய்கின்றது. வகையறியேன், வாடை என்னை மிகுதியாக களைப்படைய செய்கிறது என்று என்னால் சொல்ல முடிகிறதே ஒழிய வாடை என்னிடம் செய்யும் துன்ப வகைகளையெல்லாம் பட்டியலிட்டு கூற முடியவில்லை. சூழ்குழலார் வாடைக்காற்று தம் உடம்பில் வீசினாலும் மயிர்முடியும் அழகும் கலையாமல் இருக்கும் பெண்கள் சூழ்குழலார். எம்பெருமானிடம் காதல் நோய் படாதவர்கள் ஆரானும் யாராவது என்னுடைய இந்த செயல் தவறானது என்று கருதக்கூடியவர்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய இந்த செயலை குறை கூறக்கூடியவர்கள் எங்கேயாவது சிலர் இருக்கலாம். அவர்கள் அறிவற்றவர்கள் என்பதும் வாய்கொண்டு பேசத்தகாதவர்களும் என்பதும் பரகால நாயகியாகிய இத்தலைவியின் கருத்தாகும். ஏசுவர் என்னும் அதன் பழியை அவர்கள் பலபடியாக குறை கூறுவதனால் வரக்கூடிய பழியை இந்த பெண் இப்படி ஆற்றாமை மிகுந்து வருந்தும் போது எம்பெருமான் இவளுக்கு உதவுகின்ற முறை ரொம்ப அழகாக இருக்கிறது என்று எம்பெருமானை பற்றியும் எம்பெருமான் தன்னை விட்டு பிரிந்தால் இவள் பொறுத்து கொண்டிருக்காமல் இப்படி பலபடியாக துன்புறுவது அழகற்றது என்று இத்தலைவியை பற்றியும் பலவாறு குறை கூறுவார்கள் அல்லவா? இயேசுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு எம்பெருமானின் தனித்தன்மைக்கும் நம் தனித்தன்மைக்கும் தாழ்வு ஏதும் வாராமல் இருப்பதற்காக வாழாதிருந்தொழிந்தேன், பேசாமல் இருந்தேன். உடல் வருந்த கதிரை அறுத்து தானியத்தை திரட்ட வேண்டாமல் குனிந்தாலே குறுநினல் கெட்டக்கூடிய காலத்தில் பட்டினி கிடந்து வாடுவாரைப் போல எம்பெருமான் அவதரித்து அனைவருக்கும் எளியவனாய் தெருவில் ஆடிய காலத்தில் பேசாமல் இருந்தேன். தெருவில் 2 வரிசையிலும் நின்று கூத்தினை கண்டுகளித்த மக்கள் காணும்படியாக மடலெடுத்து புறப்படாமல் பழிவருமே என்று அருமருந்து போன்ற விலை மதிப்புடைய காலத்தை பாழாக வீணாக்கினேன் என்று கூறுகிறாள் பரகால நாயகி இந்த பகுதியில், இந்த பாசுர பகுதியிலே. அடுத்து என்ன செய்ய போகிறாள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். அதற்கு முன்பாக மீண்டும் ஒருவரை இந்த பாசுர பகுதியை அனுபவிக்கலாம்.
நான் அவனை காரார் திருமேனி கண்டதுவே காரணமா பேரா பிதற்றா திரிதருவன் பின்னையும் ஈரா புகுதலும் இவ்வுடலை தன்பாடை சோராமறுக்கும் வகையறியேன் சூழ்குழலார் ஆரானும் இயேசுவர் என்னும் அதன் வழியை வாராமல் காப்பதற்கு வாளா இருந்தொழிந்தேன். நான் அவனை காரார் திருமேனி கண்டதுவே காரணமா பேரா பிதற்றா தெரிதருவன் பின்னையும் ஈரா புகுதலும் இவ்வுடலை தன் வாடை சோராமறுக்கும் வகையறியேன் சூழ்குழலார் ஆரானும் இயேசுவர் என்னும் அதன் பழியை வாராமல் காப்பதற்கு வாழாதிருந்தொழிந்தேன் என்ற இந்த பாசுர பகுதி அனுபவத்தை இந்த அளவில் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர பகுதியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.